திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வைகாசி மாதம் முடிந்து ஆனி மாதம் பிறந்துவிட்டது. இந்த ஆனி மாதம் இளவேநீர் காலம். கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடிய மாதம். உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி. இது தேவர்களின் மாலை பொழுது என்கிறது சாஸ்திரம். தமிழ் மாதங்களில் ஆனி மாதம் நீண்ட பகல் பொழுதை கொண்ட மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் ஆனி மாதத்தை மிதுன மாதம், சேஷ்ட மாதம் என்பர். சேஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என பொருள். சேஷ்டம் என்றால் கேட்டை நட்சத்திரம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்வு ஆனி மாதத்தில்தான் நடந்துள்ளது. ஆனி திருமஞ்சனம். சூரியன் மிதுன ராசியிலும் சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில், அதாவது சந்திரன் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கும் நேரமே ஆனி திருமஞ்சன திருநாள். ஆனி உத்திர திருநாளே ஆனி திருமஞ்சனம் என சிறப்பிக்கப்படும். ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் என்பதனை சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்துநீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னைத் தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்ற எம்பெருமானின் பாடலையும் முன்வைத்து இந்த மாதம் முழுவதும் நடராஜ பெருமானை துதித்து வணங்குவோம் என்பதனையும் சொல்லி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.